திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணங்குவதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாள் தொட, எடுக்குமாக்கதையின் தமிழ்ச் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடைத்தாள் செவினின் முடி கடக்கடிற்றினை கருத்துள் இருத்துவாம், மதிவளர சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை, தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனியம்மான் சிவபரஞ்சுடர் சீரிலகு தொண்டைவிட நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற சென்னை மாநகர் அடுத்து விளங்குகிற பள்ளிக்கரணை என்று சொல்லுகிற அற்புதமான இந்த புண்ணிய பூமியிலே சிற்சபாமணிக்கூடம் என்கின்ற அருமையான அற்புதமான தெய்வீக ஞான திருச்சபையிலே அருள்மிகு சிற்சபாநாயகியோடு உடன் இருந்து திருநடம் செய்தருளும் சிற்சபாநாயகனாகிய தில்லை கூத்த பெருமான் திருவடி தாமரைகளை முதலாவதாக வணங்கி, அவர் அருள் பெற்ற சீரடியார் பெருமக்களிலே நாயக மணிமுடியாக விளங்குகிற நம்முடைய மணிவாசக பெருமான் மலரடிகளை வாழ்த்தி வணங்கி, ஏனைய நாயன்மார் திருவடி தாமரைகளையும் சிந்தை செய்து, இந்த இனிய நாடிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருச்சபையை நிர்மாணம் செய்து, இந்த சிற்சபாமணி கூடத்திலே ஒவ்வொரு திங்களிலும் ஞாயிறு, குறிப்பாக நான்காவதாக வருகிற ஞாயிறு ஆதிவாரம் என்று சொல்லுகிற நன்னாடிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரியர் புராணம், பெரிய புராணம் தொடர் சிந்தனையை மிக சிறப்பான முறையிலே நிகழ்த்தி வருகிறவரும், திருக்கைலாய வாத்திய இசைக்கருவிகளை கொண்டு தக்க சீர் அடியார் பெருமக்களை வழிநடத்தி, நிறுத்த கீத வாத்தியம் என்று சொல்லுகிற கொட்டு ஆட்டு பாட்டு உகந்த கூத்த பெருமானுக்கு குவலயம் போட்டு அருட்பெரும் தொண்டாற்றி வருகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிவத்திரு திருஞானம் ஐயா அவர்களுக்கு இளையனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லி, அவருடைய திருவருட் சமூகத்தை வாழ்த்தி, இந்த அருள் தோய்ந்த அரங்கிலே வருகை தந்து திருமுறை விண்ணப்பம் செய்வதிலே முன்னணியிலே இருந்து
அதுவும் சிவவேட பொலிவோடு இருந்து எல்லோருக்கும் திருமுறை ஞானத்தை புகட்டுகிற ஒரு ஞான தாயாக விளங்குகிற நம்முடைய ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, அவரோடு உடனிருந்து பாடுகிற சீரடியார் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி, சைவத்திற்கு பெரும் தொண்டு செய்து வருகிறவர். பள்ளிக்கரணை என்று சொன்னாலே இங்கே சீரடியார் பெருமக்களிலே அணிவகுத்து நிற்பவர்களிலே ஒரு அருளாளராக வருகிற நம்முடைய ஐயா கோதண்டம் ஐயா அவர்கள், சிவத்திரு கோதண்டம் ஐயா அவர்கள், அவருடைய வாழ்வரசி அம்மையார் அவர்கள், அவரை சார்ந்து வந்திருக்கிற ஏனைய பிற அடியார் திருக்கூட்டத்தை சார்ந்த அவ்வளவு அடியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையனுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான திங்கள், மார்கழி திங்கள், திருவெம்பாவையை சிந்தை செய்கிற பெரும் பேரு. ஆருத்ரா என்கிற திரு ஆதிரை நன்னாடை சார்ந்து வருகிற வழிபாடுகளிலே முன்னதாக ஒரு 10 தினங்களுக்கு ஏனைய பல அற்புதமான சைவ திருநெறி பாடல்கள் எல்லாம் இருந்த போதிலும், குறிப்பாக நம்முடைய சைவ திருமுறைகள் 12ம் திருவாசகத்தில் திருவெம்பாவையை தவிர ஏனைய பிற பாடல்களுக்கெல்லாம் திருக்காப்பிட்டு வழிபாட்டிலே வைத்து திருவெம்பாவையே ஓத வேண்டும். காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயமாகும் என்கிற நிலையிலே அத்தகைய திருவெம்பாவை உற்சவம், அந்த உற்சவத்தை முன்னிட்டு முதலாவதாக மார்கழி திங்கள் தொடக்கத்திலிருந்தே திருவெம்பாவை சிந்தை செய்கிற பெயர் பெற்றிருக்கிறோம். 20 நாட்கள் திருவெம்பாவையையும் ஒரு 10 நாட்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியையும் சிந்தை செய்வது என்பது இப்பொழுது வழக்கிலே இருந்தாலும், திருப்பள்ளி எழுச்சி என்பது ஒவ்வொரு நாடும் அதிகாலையிலே விண்ணப்பம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பணுவல் என்பதை நினைவுபடுத்தி, இந்த திருப்பள்ளி எழுச்சியை நமது தெய்வ சேக்கிழார் பெருமான் மணிவாசக பெருமானுடைய திருப்பெயரை சுட்டாமல், திருவாசகம் என்கின்ற திருப்பெயரை சுட்டாமல், ஆனால் திருவாசகத்தை மணிவாசக பெருமானை நன்கு உணர்ந்த நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திரு அதிகையிலே திலகவதியார் அதிகாலையிலே திருக்கோயில் திரு அலகிட திருமெழுக்கிட செல்கிற அந்த வைபவத்தை குறிப்பிடுகிற பொழுது இந்த திருப்பள்ளி எழுச்சி என்ற சொல்லாட்சியையே பயன்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். இன்னும் திருவாசகத்திலே வருகிற அற்புதமான கருத்துகள் நம்முடைய பெரிய புராணத்திலே இடம்பெற்றிருக்கிற செய்திகளும் உண்டு. அவையெல்லாம் வாய்ப்பு வருகிற பொழுது நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, இன்றைய நாள் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நாயனார், நம்ம வரிசை கிரமமாக சொல்லி வருகிற காரணத்தினாலே குங்குலியக்கலைய நாயனார் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாயனாருடைய குரு பூஜை நன்னாள். காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லுகிற பூம்புகார் திருநகர் அடுத்து விளங்குகிற பல்லவனீச்சரம், அதனை அடுத்து காசிக்கு நிகராக விளங்கக்கூடிய 6 திருத்தலங்களிலே ஒன்று திருச்சாய்க்காடு என்பது. அந்த திருச்சாய்க்காடு தற்பொழுது சாயாவனம் என்று வழங்குகிறது. அந்த அற்புதமான ஆலயத்திலே தான் இன்றைய நாள் சிந்தனைக்கு உரிய, அதாவது குருபூசை நாள் மரபுப்படி
இயற்பகை நாயனாருடைய அற்புதமான குருபூசை நன்னாள். அடியேன் இதே நாளில் இந்த குருபூசை வைபவத்திலே அங்கே உரையாற்றி இருக்கிறேன். திருச்சாய்க்காட்டில் நகரத்தார் பட்டினத்தடிகளுக்கு பல்லவனீச்சரத்தில் அற்புத திருவிழா என்று ஒரு 12 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள். அதே போல இயற்பகை நாயனாருடைய குருபூசை நன்னாளை திருச்சாய்க்காட்டிலே மிக சிறப்பாக கொண்டாடுகிற நிகழ்வும் உண்டு. அடியேன் நேராக தரிசித்ததனால் அன்றைய நாள் நிகழ்வுகள் எல்லாம் நெஞ்சத்திலே நிழலாடுகின்றன. நீ நாடும் நன்னெஞ்சே நினை கண்டாய். இந்த தேவார பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டு. நமக்கெல்லாம் செவி அறிவுரு என்று சொல்லுவது ஒரு மரபு. நம்முடைய செவி புலன்களிலே இந்த அற்புதமான செய்திகள் புகுந்து சிந்தையிலே பதிய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தேவார திருப்பதிக பாடல். நீ நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யாரறிவர் சாநாடும் வாழ்நாடும் சாய்க்காட்டு எம் பெருமார்க்கே பூ நாடும் தலை சுமப்ப. அடுத்த தொடர் தான் இன்றைய நிகழ்வு. புகழ் நாமும் செவி கேட்ப. நாடும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே என்பது அந்த திருச்சாய்க்காட்டு தேவாரம். மண்புகார் வான்புகுவர் என்கிற பாடல்கள் எல்லாம் ரொம்ப பொருள் பொதிந்த பாட்டு. வாய்ப்பு இருக்கிற பொழுது நீங்கள் எல்லாம் திருச்சாய்க்காடு சென்று சாய்க்காட்டு பெருமானை வழிபாடு செய்யுங்கள். செந்திலம்பதியை நினைவூட்டத்தக்க வகையிலே அங்கே வில்லேந்திய வேலவர் கடல்ல இருந்து கிடைத்த மிக கம்பீரமான திருமுருகப் பெருமானுடைய அந்த திருமேனியும் அங்கு உண்டு. வாய்ப்பு இருக்கிற பொழுது சென்று தரிசித்து வாருங்கள். நம்முடைய இயற்பகை நாயனார் அவர் துணைவியாரோடு சிலாமூர்த்தமாகவும் எழுந்தருளும் உற்சவ திருமேனியாகவும் காட்சி தருகிற அற்புதமான பதி. கோச்செங்கட்சோழர் அமைத்த மாடக் கோயில்களிலே அதுவும் ஒன்று என்கிற செய்தியை எல்லாம் நினைவுபடுத்தி இன்றைய நாள் நாம் சிந்தனைக்கு அவரை பற்றி ஒரு நாள் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம், முதல்லையே சிந்தித்திருக்கிறோம். அதனால இருந்தாலும் இன்றைய நாள் அவருடைய குருபூசை நன்னாள் என்பதால் இந்த செய்திகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய நாள் சிந்தனைக்கு நம்ம வரிசை கிரமமாக சிசபாமணி கூடத்திலே சிந்தித்து வருகிற நாயன்மார்கள் வரிசையிலே கண்ணப்ப நாயனாருடைய சரிதம் 2 கூட்டங்களாக சிந்திக்க திருவருள் துணை செய்தது. மங்குல்வாழ் திருக்காலத்தி மன்னனார் கண்ணில் புன்னீர் தம்கணால் மாற்றப்பெற்ற தலைவர்தாள் தலைமேற்கொண்டே கங்கைவாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகழல் உற்றேன். 835வது பாடல். எப்பவுமே கூடுமான வரைக்கும் நம்ம இந்த புத்தகங்கள் கையில பல பேர் வச்சிருக்கீங்க, அது பெரிய சிறப்பு. அவ்வளவு பாட்டுக்கு பாட்டு நாம் தொடர்ந்து சிந்திக்க காலம் அவகாசம் இல்லை என்றாலும் ஓரளவாவது செக்கிழார் பெருமானுடைய திருவாக்கின் வன்மையை, அதனுடைய அழகை, அற்புதத்தை சிந்திப்பதற்கு அது ஏதுவாகும் என்று சொல்லி இதுல என்ன சொல்றாரு? கங்கை வாழ் சடையார். இது பொதுவான செய்தி தான். சாமியனுடைய திருமுடினா கங்கை அவருடைய சடாபாரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் வாழ்கின்ற ஊர் எதுன்னா கடவுர், திருக்கடவுர். அந்த ஊரிலே அவதரித்தவர் யார்? கலையர் என்கிற நாயனார்.
அவருடைய பொங்கிய புகழ், எல்லை கடந்த அற்புதமான பெரும் புகழ், பொங்கிய புகழ், அதிலே மிக்கார். அப்படிப்பட்டவருடைய திருத்தொண்டு. அவர் என்ன திருத்தொண்டு செய்தார்? ஏன்னா தொண்டு அலால் துணையும் இல்லை. திருநாவுக்கர் சுவாமியினுடைய தேவாரத்துல நமக்கு துணை என்ன? எனக்கு யார் துணை நீ அல்லதே, வானநாடனே வழித்துணை மருந்தே. அதனால இறைவன் தோன்றா துணையாயிருந்தனும் தன் அடியோங்களுக்கு. அதனால 2 துணை ரொம்ப அவசியம். உலக வாழ்க்கையிலே நல்ல சிறப்பான வாழ்வு வாழ்வதற்கு நல்ல வாழ்க்கை துணை மனைவி. இப்பிறவியை ஒழித்து பேரின்ப பெருவீட்டிலே பேரானந்தம் துய்க்க ஒரு துணை வேண்டும். அது யாருன்னா குருநாதர். அவர் தான் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். அதனால பெரியாரை துணை கோடல். திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். அப்ப வாழ்க்கை துணை, பெரியார் துணை, இல்லையா? அதனால அப்ப நமக்கு இந்த துணைகளினுடைய ஒத்துழைப்போடு நாம் ஆற்ற வேண்டிய பணி எது? பணி என்றாலும் தொண்டு என்றாலும் ஏகதேசமாக ஒரு பொருளாகத்தான் தெரியும். அப்பர் பெருமானே கையாளுகிறார். என் கடன் பணி செய்து கிடப்பதே. இங்க என்ன சொல்றார் இன்னொரு பாடல்ல? தொண்டு அலால் துணையும் இல்லை. தொண்டு செய்யறதுனாலதான் தொண்டர்னே பேர். அதுவும் சாதாரண தொண்டு இல்லை, திருத்தொண்டு. அந்த திருத்தொண்டுன்னு சொன்னா சிவதர்மம், பதிபுண்ணியத்தை தருகிற செயல்கள். அதுதான் உயரிய திருத்தொண்டு. ஆண்டவனுக்கும் அடியார்களுக்கும் நடமாடும் கோயிலுக்கும் படமாடும் கோயிலுக்கும் செய்கிற பணிகள் எல்லாம் திருத்தொண்டு. குரு லிங்க சங்கம வழிபாட்டிலே செய்கிற தொண்டு திருத்தொண்டு. பெரிய புராணமே இந்த 3 வார்த்தையில் அடங்கிடும். குரு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. இதுதான் இந்த 3 தொடர்களுக்குள்ள 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களுமே ஒடுக்கமாக அடக்கமாக இருக்கிற நிலையிலே வைத்து வரலாற்றை சிந்திப்பதுதான் நம்முடைய பாரம்பரியமான ஒரு மரபு. அதனால திருத்தொண்டு புகழல் உற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கலையருங்கிறவர் குங்கிலிய கலையர்னு எப்ப அவருக்கு பெயர் கிடைக்குது? அவருக்கு ஆரம்பத்துல என்ன பெயர்? கலையர்னு பெயரு அப்படிங்கிறது தெரியுது. இது இவருடைய இயற்பெயரா காரண பெயரா? இதை ஒரு ஆராய்ச்சியாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட நமது திருத்தருமையாதீனம் 26வது வட்டம் சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள் அடியனுடைய தீட்சா குரு அவர்கள் சொல்லுகிற பொழுது, கலயம் அப்படின்னா கடம், குடம், அமிர்த குடம், அமிர்த கடம். அதற்கு இன்னொரு பேர் கலயம், மண்கலயம். சொல்றோமா இல்லையா? அதனால சுவாமி அங்க கடவுர் பெருமானுக்கு கலையர், அவரே கலையர் தான். அதனால இவருக்கு அந்த பேரு கலையர் என்று அமைந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். எவ்வளவு பொருத்தமா இருக்கு இல்லையா? அமிர்த கடம், அமுத கும்பம் சொல்றோம். அதனால இப்ப அந்த கடம், அமிர்த கடமே சிறப்பட்ட காரணத்தினாலதான் கடவுர், திருக்கடவுர். சில பேரு திருக்கடையூர் என்று வழங்குகிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், மார்க்கண்டேயர் காசியம்பதியிலே முதல்ல சிவலிங்கம் தாபித்து வழிபாடு செய்து அவருடைய ஆயுள்
16 அகவையோடு நிறைவு பெறுகிற காரணத்தினாலே பெற்றோர்கள் வருந்த அவர்களிடத்திலே விடைபெற்று வரிசையா 1008 தலங்களை தரிசித்து தென்னாடு நோக்கி வருகிற பொழுது 1008வது கடைசியா அவர் மார்க்கண்டேயர் பெருமானை கட்டி தழுவ பெருமான் வெளிப்பட்டு அருளி காட்சி கொடுத்து அவருக்கு என்றும் 16 சிரஞ்சீவியாக அனுகிரகம் பாலித்த ஊரானதுனால அவர் வழிபாட்டின் வரிசை கிரமத்துல கடை ஊரானதுனால அத கடையூர் என்று சொல்லுவதும் ஒரு மரபு. ஆனா நம்ம தேவாரத்துல கடவுர் தான் சரி. மூவர் தேவாரமும் அற்புதமான தேவாரம். கடவுர், கடவுர் மயானம் பக்கத்துல இரண்டும் அருகருக இருக்கக்கூடிய அற்புதமான தலம். நம்ம தோத்திரங்கள்ல மட்டும் இல்லை, சாத்திரங்கள்ல 14 மெய்கண்ட சாத்திரங்களிலே திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் 2 பேர் உய்ய வந்த தேவநாயனார். ஒருத்தர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார், மற்றொருவர் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார். இந்த 2 நூல்களும் சாத்திர நூல்கள்ல முன்மைய, அதாவது சிவஞான போதத்திற்கு முன்னதாக அமைந்திருக்கிற பெருமை பொருந்திய அற்புதமான நூல்கள். திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், உந்தி களிறு உயர்போதம் சித்தியார்னு ஒரு தனி வெண்பாவே இருக்கும் மெய்கண்ட சாத்திரத்துக்கு. அந்த தொகுத்த அந்த 14 நூல்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதல்ல உந்தி, அப்புறம் களிறு. களிறுன்னா திருக்களிற்றுப்படியார்னு. இது மட்டுமல்லாமல் பழங்காலத்தில் மன்னர்களுக்கு புலவர் பெருமக்கள் சென்று அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் பாடி தமிழ் இலக்கிய இலக்கண செறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி மகிழ்விக்கிற முறையிலே புலவர் பெருமக்கள் சென்று பாடி பரிசில் பெறுவது என்பது ஒரு மரபு. அந்த வரிசையிலே 96 வகையான பிரபந்தங்கள், கோவை, உலா, அந்தாதி, தூது, இப்படி பல நூல்கள் 96 எண்ணிக்கை அளவில். அதுல நமக்கு தெரிய கோவை இந்த நூல் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது இருக்கிறது திருக்கோவையார், அது மணிவாசக பெருமான் திருவாயமலர்ந்தருடையது. திருக்கடவூரிலே அவதரித்த ஒரு நாயனார் காரி நாயனார், அவரோட சரிதான் நம்ம பின்னால பார்ப்போம். அவரும் கோவை பாடி இருக்கிறார். அவர் ஆற்றிய தொண்டெல்லாம் அன்றைய நாள் சிந்திப்போம். அப்ப திருக்கடவூரிலே அவதரித்த பெருமைக்குரியவர்கள் நாயன்மார்களிலே குங்குலிய கலையர் காரிநாயனார், அவர் பேர் காரிநாயனார். சாத்திரங்களிலே உய்ய வந்த தேவநாயனார். பிற்காலத்திலே அம்மையனுடைய புகழ் பாடிய அபிராமிப்பட்டர். இப்படி பல அருளாளர்கள் எல்லாம் போற்றி பரவிய பதி இந்த திருக்கடவூர். திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம் அதுதான் காலத்தால் மிக தொன்மையானது. நம்ம தேவாரம் என்று சொன்னா கிட்டத்தட்ட பாடல் பெற்ற திருத்தலங்கள் 276 தலங்களுக்கு முழு பதிகமே இருக்க, வைப்பு தலங்கள் என்கிற பெயர்ல பல தலங்கள், ஏனைய திருமுறைகளிலே இவை அல்லாது இருக்கிற பல தலங்கள் உண்டு, திருவிசைப்பா தலங்கள் போல. இந்த தலங்களினுடைய பட்டியல்களை எல்லாம் நம்ம 12 திருமுறைகள்ல குறிப்பா தேவாரம், அடுத்தபடி திருவாசகத்துல கீர்த்தி திரு அகவல், நிறைய தலங்கள்லாம் எதுல வரும்? கீர்த்தி திரு அகவல்ல தான் வரும் இல்லையா? ஆனா காலத்தால் மிக தொன்மையான பழமையான அதிகமா திருத்தலங்களுடைய பெயர்களே குறிப்பிட பெறாத சைவ திருமுறைனா அது திருமூலருடைய திருமந்திரம்.
திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா தில்லை இடம்பெற்று இருக்கும். ஏன்னா தில்லை திரு அம்பல சக்கரம்ங்கிற பகுதி. அடுத்த அப்படி சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சொற்பதமாம் எங்கள் சுந்தர கூத்தனை, பொற்பதி கூத்தனை, பொத்தில்லை கூத்தனை, அற்புத கூத்தனை யார் அறிவாரே. அதனால திருக்கூத்து தரிசனம்ங்கிற பகுதி விரிவா விளக்கமா திருமூலரை போல வேற யாரும் சொல்லல. அதில் இருக்கிற செய்திகளை தான் மெய்கண்ட சாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா திரு அதிகை மனவாசகம் கடந்தார்னு ஒருத்தர் மெய்கண்ட சாத்திரத்துல. அவரு திருமந்திரத்தினுடைய சாரமாக இந்த ஊன நடனம் ஞான நடனம் என்று சொல்லுகிற பகுதிகளை எல்லாம் திருவைந்தெடுத்தோடு தொடர்புபடுத்தி, இன்னும் சொல்ல போனால் தில்லையை பற்றி திருக்கூத்து பற்றி அறிந்து கொள்வதற்கு மிக அற்புதமாக விளக்கம் தந்த ஒரு அற்புதமான சாத்திர நூல். அப்ப தில்லை இடம்பெற்று இருக்கிறது, திரு கைலை இடம்பெற்று இருக்கிறது, திரு ஆலங்காடு இடம்பெற்று இருக்கிறது திருமந்திரத்துல. திரு ஆலங்காட்ட எப்படி சொல்லுவார்னா, இருதயந்தன்னில் எழுந்த பிராணன் கரசரணாதி கலக்கும்படியே அரதன மன்றில், அரதனம்னா ரத்தனம், மன்றுன்னா சபை, அரதன மன்றுனா ரத்தன சபை திருவாலங்காடு. ஆடும் திருக்கூத்தும்பர். வடமாவனம்ங்கிறார். வடம்னா ஆலமரம். வடாரண்யேஸ்வரர்னு சுவாமிக்கு வடமொழி பேர். அது இல்லாம தாருகாவனத்தை சொல்லுவார். வேற எந்த தலங்களாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, பதிவெளியில் வீரட்டம் 8ங்கிற பகுதியில திருக்கடவுரை குறிப்பிடுகிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. நம்மளுக்கு திருமந்திரத்துல திருக்கடவுரினுடைய வரலாறு நம்மெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் திருமந்திரத்துல திருக்கடவுர் இடம்பெற்று இருக்கிறது. கடவுருங்கிற சொல்லாட்சியை அப்படியே பயன்படுத்துறார். மூலத்துவாரத்து மூடும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காலங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாயிருந்ததே அப்படின்னு பாடுறார். அப்ப திருக்கடவுரோட பெருமை, காலத்தோட தொன்மை, சிறப்பு, வாழ்க்கையில ஏனைய பிற தலங்களுக்கெல்லாம் நம்ம செல்லலாம், வழிபாடு செய்யலாம். ஆனா ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு வாழ்நாள் ஆயுள் நீட்டிக்க வேண்டும்ங்கிற ஆர்வத்துல நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். 60 சஷ்டியப்த பூர்த்தி, 80 இல்லையா, சதாபிஷேகம், அதான் மணி விழா, முத்து விழா, வைர விழான்னெல்லாம் சொல்ற விழாக்கள் எல்லாம், பவள விழான்னெல்லாம் சொல்ற இத்தனை விழாக்களும் கொண்டாடணும்னா எங்க போகணும், எந்த சுவாமியை வணங்கணும்னா திருக்கடவுர் தான் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய எண்ணத்திலும் உண்டு. அங்கே செல்லவில்லை என்றாலும் அவரவர்கள் இருக்கிற இடத்துல வைத்து வழிபாடு செய்கிற பொழுதும் அமிர்தகடேச பெருமான் அபிராமி அம்மை காலசம்ஹாரமூர்த்தி, பாலாம்பிகையுடனாய காலசம்ஹாரமூர்த்தி, அந்த மூர்த்தத்தை மார்க்கண்டேய மகரிஷியை, யமதர்மராசனை, சித்திரகுப்தனை எல்லாம் நினைந்து போற்றுவது என்பது ஒரு மரபு. வாழ்க்கையிலே தொடர்புள்ள ஒரு முக்கியமான தலம். வாழ்நாள் வேள்நாள் படாது அருள்வாய்ங்கிறார் அருணகிரியார். எப்படி வாழ்நாள் வைத்த போதக சித்த யோகியர் வாழ்நாள் கோள்நாள் வீழ்நாள் காணார், அதுபோலே நிச்சயமாகவும் இச்சையானவை நேரே தீரா ஊரே பேரே பிறவே என் நிற்கராதிகன் முப்புகாதினி நீயே தாயாய் நாயேன் மாயாது அருள்வாயே. நாயேன்
அனாவசியமா துர்மரணம் ஆகலாமா? நோயில் அழுந்தி சாகலாமா? நோயற்ற வாழ்வே. அதனால அருணகிரிநாத பெருமான் அவ்வாறு போற்றுகிறார். காலன் வந்து பாலன் ஆவி. பாலன்னா யாரு? மார்க்கண்டேயர். காலன்னா யம தர்மராஜா. காலன் வந்து பாலன் ஆவி காய வென்று பாசம் வீச காலம் வந்து ஓலம் ஓலம் எனுமாதி. அப்படியே மார்க்கண்டேயருடைய சரிதான் திருக்கடவுர் வரலாறு சொல்றார். திருப்புகழ் நமக்கு தேவாரம், திருவாசகம், ஏனைய சைவ திருமுறைகள் எப்படியோ அப்படி திருப்புகழ் நமக்கு அமிர்தம். திருப்புகழ் அமுதம். இப்ப திருமூலர் பெருமான் நமக்கு காலத்தினுடைய தொன்மையிலே பதிவலியில் வீரட்டம்ங்கிற பகுதியில திருக்கடவுரை பற்றி சொல்லுகிறார். இந்த பாடல் அடியேன் தொடர்ந்து 24 ஆண்டுகளுக்கு மேலாக திருவான்மியூர் மருந்தீஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே திருமந்திரம் சொல்லி வருகிறேன் என்பது நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய திருச்சிற்றம்பலம் பேராசிரியர் திருச்சிற்றம்பலம் அவர்கள் காஞ்சி புராணம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக சொல்லி வருகிற செய்தி அறிவீர்கள். காஞ்சி புராணமாக இருந்தாலும் கந்த புராணமாக இருந்தாலும் ஏனைய எந்த ஒரு புராணங்களிலேயும் கடவுர் பெருமானை திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் திருக்கடவுரை பற்றி தனியா ஒரு பகுதியில ரொம்ப சிறப்பா சொல்றார் திருவிளையாடற் புராணத்துல. அதனால திருக்கடவுரினுடைய பெருமையை, மார்க்கண்டேயருடைய சரிதத்தை சிந்தியாத சிவனடியார்கள் இருக்க முடியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்திலே அவதரித்த நம்முடைய கலையர் என்று சொல்லுகிற அவருடைய அற்புதமான புராணத்தை நாம் படிப்பதற்கு, பயில்வதற்கு, சிந்திப்பதற்கு திருத்தொண்ட தொகையிலே முதல் கொடுத்தவர், முதல் நூலாக பாடி தந்தவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது உலகறிந்த செய்தி. கண்ணப்பருக்கு அடுத்தபடியே கடவுரிற் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன். இவ்வளவு நேரம் முன்னுரையே இவ்வளவு நேரம் போனா புராணத்துல 35 பாடல்கள் இருக்கு. கண்ணப்ப நாயனார் புராணம் 185 பாடல், இது 35 பாடல்கள் இருக்கு. அதனால முதல் நூல் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தொண்ட தொகை கடவுரிற் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ட்டார். அடுத்தபடியா நம்ம எப்பவுமே அதுக்கு அடுத்தபடியா வழி நூல்னு சொல்றோம். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். முதல் நூல் நம்முடைய திருத்தொண்ட தொகை, வழி நூல் திருத்தொண்டர் திருவந்தாதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? அவரு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பாடுகிறார், ஏய்ந்த கயிறு தன் கண்டத்திற்பூட்டி எழில் பனந்தாள் சாய்ந்த சிவன் நிலைத்தான் என்பரு, சிவநிலைத்தான் என்பரு காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நற்குங்கிலியம் கொண்ட அனற்புகை, குங்கிலியம் கொண்டு அனற்புகை காலனை முன் காய்ந்த அரற்கு இட்ட தென் கடவுரிற் கலையனையே. இது நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில முதல்ல திருப்பனந்தாள்ல நடந்த வைபவத்தை சொல்லி அடுத்து திருக்கடவுரிலே குங்குலிய புகைத்த அற்புதமான வரலாற்றை நினைவுபடுத்துகிறார். அடுத்து அப்படிதான் சார்பு நூல் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்பது நாமெல்லாம் அறிந்த செய்தி தான். பெரிய புராண சார வெண்பா என்று ஒரு நூல் இருக்கிறது. இதெல்லாம் அதிகமா பழக்கத்துல யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. சீல கடவுர் திகழ் கலையனார் மறையோர் சாலி கொடற்கா கொண்ட தாலியினால் ஏல நறுங்குங்கிலியம் பெற்று குறைவில் திருப்பனந்தாள் சங்கரன் தண்டு ஓச்சி நன்கு உய்ந்தார் அப்படின்னு ஒரு வெண்பா.
இது போல அருமையான பல குறிப்புகளை எல்லாம் நமக்கு புராணங்கள் வாயிலாகவும் பல அருளாளர்கள் வாயிலாகவும் பார்க்கிறோம். இதுல இன்னொரு அருமையான குறிப்பு நம்முடைய திருத்தருமையாதீனம் தருமை குருமணி அவர்கள் வழங்குகிறார்கள். நம்மெல்லாம் கழுத்துல போடுறத தாலி, திருமாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவோம். சங்க காலத்திலே தாலிய ஈகை அரிய இழை இழை அணி அப்படிங்கிற குறிப்பு புறநானூரிலே இருக்கிறதுன்னு எவ்வளவு ஆழமா பயின்றிருந்தால் இப்படி ஒரு மேற்கோள் திருமங்கலனான் தாலிக்கு இருக்கிறதுங்கிற சான்று காட்டி இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நம்ம கதையோட தொடர்புடைய வரலாறு செய்திகள், அற்புதமான செய்திகள். இப்ப சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிலே முதல்ல எப்பவுமே நாட்டை பற்றி சொல்லுவார், அப்புறம் நகரை பற்றி சொல்லுவார். அது ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் சொல்லுகிற செய்தி தான். இப்ப நேரா திருக்கடவுருடைய பெருமையை சொல்ல விளைகிறார். வாய்ந்த நீர் வளத்தாலொங்கி மன்னிய பொன்னி நாட்டின், பொன்னி நாடுன்னா சோழ நாடு, ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயிர்ப்பதி, மறையோர் அந்தணர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர். எரிநீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார், கங்கைய திருமுடியிலே சூட்டி இருக்கிற பெருமான். அவர் என்ன செய்தார்? பண்டு அந்த காலத்துல தொண்டர் மேல் வந்த கூற்றை, இப்ப மார்க்கண்டேயர் அவர் என்ன சொல்றாரு? தொண்டருங்கிறார். தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுர் ஆகும் அப்படின்னு திருக்கடவுர்ல மார்க்கண்டேயருக்கு அருள் செய்த வரலாற்றை இங்க நினைவுபடுத்துறார். இப்ப நாட்டை சொல்லியாச்சு, நகரை சொல்லியாச்சு. ஒரு நகரையும் நாட்டையும் சொன்னா அந்த நாட்டோட நகரத்தோட சிறப்புகளையும் சொல்லணும். அது மரபு, இலக்கிய மரபு. இது ரொம்ப அந்த சொற்பிரயோகங்கள்லாம் சேக்கிழார் பெருமானுக்கு கை வந்த கலை. வயல் எலாம் விளை செஞ்சாலி அப்படின்னா நெற்பயிர், வரம்பெலாம் வளையின் முத்தம், அங்க சங்குகள்ல இருந்து முத்துக்கள் ஈன திருக்கடவுர் அவ்வளவு வளமா இருக்குங்கிறார். அயலெல்லாம் வேள்விச்சாலை, எங்க பார்த்தாலும் ஹோமம், வேள்விகள் நடைபெறுகிறது. அணையெல்லாம் கழுநீர் கற்றை, செங்கழு நீர்ங்கிற மலர்கள். புயல் எலாம் கமுகின் காடு, அப்புறம் எலாம் அதன் சீர்போற்றல், செயல் எலாம் தொழில்கள் ஆரே செழுந்திரு கடவுர். சாதாரண கடவுர் இல்ல, அது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு, செழுந்திரு கடவுராக தான் இருக்கு. எல்லாரும் கொண்டு போய் காசை தாராளமா செலவு பண்ணிட்டு தனக்கு தானே அபிஷேகம் பண்ணிட்டு சந்தோஷமா மனைவி, மக்கள், குடும்பம், பிள்ளை, குட்டி, நண்பர்கள்னு ஒரு ஆரவாரத்தோடு ஒரு விழா கொண்டாடி மகிழ்ச்சியா வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா? குடங்கையின் அகன்ற உண்கண் கடைசியர் குழுமியாடும் இடம்படு பண்ணை தோறும் எடுவன மருதம்பாடல். அது மருத நிலம், பக்கத்திலேயே கடல் இருக்கு, அது நெய்தல் நிலம். நீங்க கடவுர் மயானம் அடுத்து போயாச்சுன்னா நெய்தல் நிலம், பக்கத்துல கடல் இருக்கு. யாரா போயிருக்கீங்களா? கடவுர் மயானத்திலிருந்து பக்கத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் போனா கடலுக்கு போகலாம். நான் போயிருக்கேன். அதனால இது வயல் சார்ந்து இருக்கிற பகுதி. முன்னால் எல்லாம் இரண்டு கலந்தா திணை மயக்கம்னு வரும், அது ஒரு தனி சிறப்பு. அந்த திணை மயக்கம் பாடுவதிலே தெய்வ சேக்கிழாருக்கு ஈடு இணை யாரும் இல்லைன்னு மாதவ சிவஞானிகள் காஞ்சி புராணத்துல சொல்லுவார். இதெல்லாம் திருச்சி தம்பலம் ரொம்ப விரிவா சொல்லுவார். இந்த செய்தியெல்லாம் திருவான்மியூர்ல இந்த திணை மயக்கமே ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. நான் கேட்டதில்லை அவர் பேசி. வடம்புரி முன்னூல் மார்பின் வைதிக மறையோர் செய்கை சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல். அதாவது
காடு கழனியில வேலை செய்யறவங்களையும் சிறப்பிக்கிறாரு, அந்தணர்களையும் சிறப்பிக்கிறார் நம்ம சேக்கிழார் பெருமான். கடைசியர்கள் குழுமி ஆடும் இடம்படும் பண்ணை தோறும் எழுவன மருதம் பாடல். மருதப்பண், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். அது அங்க தமிழ், அழகான தமிழ் பாடல் அதெல்லாம் மருதத்துல. இங்கே வேள்விச்சாலைகள் எல்லாம் இருக்கிற பகுதியில எழுவன சாமம் பாடல், சாமவேதம். சந்தோக சாமம் பாரு தேவாரத்துல ஒரு இடம். துங்க நீள் மறுப்பின் மேதி, இந்த பாட்டு ரொம்ப கம்பராமாயணம் மிக சிறப்பான காப்பியம். அவ்வளோ அழகான வர்ணனை என்றெல்லாம் சொல்லுகிற கம்பன் கழகத்துல பேசுறவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா கம்பருக்கு கொடை கொடுத்தவர் சேக்கிழார் பெருமான் அப்படிங்கிறதுக்கு சான்று. அங்க குளங்கள்லாம் நிறைய இருக்கு. திருக்கடவுர்ல பாத்தீங்கன்னா ஆனைமடுன்னு, ஆனை குளம்னு முன்னால ஒரு குளம் இருக்கும். அங்க யாரும் போக மாட்டாங்க. அங்க ஒரு சிவாலயம் இருக்கு, ரோட்டுக்கு சாலைக்கு மேற்கு பகுதியில் இருக்காது. உள்ள கோயிலுக்குள்ள போனோம்னா கிழக்கு கோபுரம் சார்ந்து ஒரு குளம் இருக்கு. கிழக்கு கோபுர, அதாவது கோயிலுக்குள்ளேயே இப்பெல்லாம் அடைச்சி இதெல்லாம் உள்ள போக முடியாமலாம் வச்சிருப்பாங்க, தோட்டங்கள் பாதுகாப்பு கருதி. ஆனா யாரா பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மேலை கோபுரம் தான் நம்ம நுழைந்து வழிபாடு செய்யறோம். அதே மாதிரி கீழை கோபுரம், பெருங்கோபுரம். இந்த கீழை கோபுரத்தை அடுத்து அந்த வழியா நம்ம வந்தோம்னா அந்த குளத்தை பார்த்து தான் வருவோம். அது ஒரு அற்புதமான திருக்குளம். நிறைய அதுக்கு வரலாறு புராணங்கள் எல்லாம் உண்டு. அதனால என்னன்னா, இந்த குளங்கள்ல இருக்கிற மேதினா எரும மாடு. இந்த எரும மாட்டுக்கு எப்பவுமே குளம் குட்டை சேருன்னா இறங்கிடுச்சுன்னா அதுக்கு ஆனந்தம். நம்மளே சொல்லுவோம், ஏதாவது சரியில்லைன்னா கோவந்தாடா எரும மாடு அப்படின்றோம் இல்லையா? அது இறங்கிடும் உள்ள. இளமேதிங்கிறார் ஞான சம்பந்த பெருமான். எரும மாட்டை ரொம்ப அழகா பாடுவார். இளமேதி எரிந்து அங்கு ஓட செழுங்கமல வயல்படியும் திருவையாருன்னு பாடுவார். இந்த எரும மாடு என்ன செய்யுது, குளங்கள்ல இருக்கு இல்லையா? அப்ப என்ன செய்யுதுன்னா, அங்க செங்கயல் பாய்ந்து, அத விரால் மாதிரி இருக்கிற ஒரு மீன் வச்சுக்கங்களேன், அது போய் மடியில முட்டணும்னா தான் கண்ணுக்குட்டி தான் முட்டுதுன்னு பாலை சுரக்க ஆரம்பிச்சிருமா. நீரா இருக்கிற குளமெல்லாம் இப்ப எப்படி இருக்குது, பாலா இருக்கு. அப்படியே இந்த கற்பனையை சாமி தான் போடுறாங்க. துங்கநீள் மறுப்பின் மேதி படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் திம்பால் நாரும். அங்க இருக்கிற தாமரை பூவெல்லாம் பால் மனம் அடிக்குதான். மங்கில் தோய் மாடச்சாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சம் அங்கவை பொழிந்த நீரும் ஆகுதி புகையால் நாரும். அங்க உயர்ந்த மாடக்கூடங்கள்லாம் இருக்கு. அது மேல மேகங்கள் படிகிற அளவுக்கு உயர்ந்த மாடங்கள். வேள்வி நடக்கிற போது வேள்வியில நிறைய நறுமண பொருள்கள் எல்லாம் இடுற போது அந்த வாசனையெல்லாம் மேகத்துல படிஞ்சு பொழிகிற மழை நீரும் எப்படி இருக்குதான், ஆகுதி புகையால் மணக்கிற மனம் எப்படி பன்னீர் வாச நலம் செய்துங்கிற மாதிரி அவ்வளவு மனமா அந்த பொழிகிற மழை நீர் கூட வாசனையா அழகா. இதெல்லாம் ஒரு கற்பனை வளமா சொல்றது இலக்கிய மரபுல. இப்படிப்பட்ட இந்த திருக்கடவுர்ல அருமறை முன்னூல் மார்பின் அந்தணர் கலையர் என்பார். இப்பதான் வர்றாரு. அந்த ஊரை சார்ந்தவர் யாரு? கலையர். பெருநதி அணியும் வேணி பிரான்கடல் வேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார். ஒழுக்கம் மிக்கார், அதுதான் முக்கியம் இல்லையா? உருகிய அன்பு. மணிவாசக பெருமான் சொல்ற உருக்கமும் நிகழ்ச்சியும் எங்க இருக்குது? இவர்கிட்ட இருக்கு. பாலானாம் மறையோன் பற்ற பயங்கெடுத்தருளுமாற்றால் மாலும் நான் முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்கிலிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம இடும்பணி தலை நின்றுள்ளார். இவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொண்டு சிறப்பு. சிலர் பேரு மலர், அதாவது முருகநாயனார் போல இருக்கிறவங்கெல்லாம் நந்தவனம் அமைத்து பெருமானுக்குரிய அந்த பூத்துண்டு செய்தவர்கள்.
ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு வகையான தொண்டு செய்திருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் நீங்க அறிந்த செய்தி தான். அதுபோல இவர் என்ன தொண்டு செய்தார்னா, இந்த குங்குலியத்தை சுவாமிக்கு புகையாக இடுவது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன். அதாவது பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம், நம்ம சரீரம். பிருத்திவி வழிபாடு. இப்ப சுவாமிக்கு அன்னம் படைக்கிறோம், பழங்கள் வைக்கிறோம், இதெல்லாம் பிருத்திவி தத்துவம். சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்றோம், பன்னீர் அபிஷேகம் பண்றோம், அது அப்பு தத்துவம். தீபம் போடுறோம், திருவிளக்கேற்றுறோம், அக்னி தத்துவம். தூபம் போடுறோம், அதுதான் வாயு தத்துவம். மந்திரம் சொல்றோம், அதுதான் ஆகாச தத்துவம். ஒரு பூஜைன்னா இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து பஞ்சபூதத்தோடு தொடர்பு படுத்தி செய்கிற வழிபாடு. அப்ப சுவாமிக்கு படைக்கிற நிவேதனம் பிருத்திவி தத்துவத்தோடு தொடர்பு இல்லையா? அவருக்கு திருமஞ்சனம் செய்கிறோம், அதெல்லாம் தீர்த்தம் அப்பு தத்துவம். தீபம் ஏற்றுகிறோம், அக்னி தத்துவம். தூபம் அதுதான் வாயு தத்துவம். மந்திரம் ஆகாயம். இது மாதிரி சொல்லி கேட்டிருக்கீங்களா? இதுவரை கேட்டது இல்லையா? இந்த 5 தான் வழிபாடு. இந்த 5ல ஒன்றும் குறையக்கூடாது. காலையில கூட பிள்ளையாருக்கு பூஜை பண்றது எங்க பேத்திக்கிட்ட, ஓமா ஒரு 2 ஊதுவத்தி எடுத்துட்டு வா. ஏன் நம்ம எங்க போய் குங்குலியம் போடலாம்? அது திருவையாருக்கு போனா வாங்கி குங்குலியம் போடலாம் இல்லையா? வீட்டுல ஏதாவது சாம்பிராணி போடலாம். 8 வகையான நறுமண பொருள்கள் தூபத்துல போடணும். அதுல ரொம்ப தலைமையானது குங்குலியம். முதன்மையானது எது? அதுதான் முதலிடம். அத தேவாரத்துல வெந்த குங்கிலிய புகை விம்மவே கந்தம் நின்று உலவும் களிப்பாலையார் அந்தமும் அளவும் அறியாதது ஓர் சந்தமாலவர் மேவிய சாந்தமே என்பது நம்ம தேவாரம். சங்கு ஒலி, அதாவது வழிபாட்டுல இதற்கு அடுத்தபடியா மந்திரம்ங்கிற போது மந்திரம் அந்தந்த மொழிகள்ல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மொழிகள் பேசுறாங்க. எல்லா மொழியுமே உயர்ந்த மொழி தான். எல்லா மொழியிலையும் மந்திரம் இருக்கலாம். ஆனா சிறப்பு ஆரியம் தமிழ். வடமொழியிலையும் தமிழ்லையும் தான் மந்திரம். அதிலையும் நமக்கு தமிழ்ல திருமுறை 5 எழுத்து மந்திரத்தை உயிர்க்கு உறுதி பயக்கும் திருவைந்தெழுத்து. அத நம்முடைய ஞானசம்பந்தர் 2 பதிகங்களாக, நாவுக்கரச பெருமான் ஒரு திருப்பதிகமாக, மணிவாசக நம்முடைய சுந்தரர் பெருமான் மற்றுப்பற்ற எனக்கு இப்படி ஒரு திருப்பதிகமாக, மணிவாசக பெருமான் தொடங்குற போதே நமச்சிவாய வாழ்வேன்னு தொடங்கிட்டார் இல்லையா? அதனால இந்த மந்திரம்ங்கிறது எப்படி ஆகாயத்தோடு தொடர்புடையதோ அதுபோல நாதம் இங்கதான் திருக்கைலாய வாத்தியம் எல்லாம் இடம்பெறுது. இந்த திருக்கைலாய வாத்தியத்துல முதல் இடம் எதுக்குன்னா சங்குக்கு. முதல் இடம் எது? சங்கு. ஏன்னா திருமணம்னா ரெட்ட சங்கு ஊதணும், போர் தொடங்கணும்னா சங்கு ஊதணும். பீஷ்மர் ஒரு சங்கு வச்சிருப்பாரு. எந்தெந்த சங்கு என்னென்ன நாதம், அந்த ஓசைய வச்சே யாரு போர்க்களத்துல இப்ப போற தொடங்குறாங்கிறது மகாபாரதம் சொல்லும் இல்லையா? அதுபோல சங்கு ஒலிப்பித்திடுமின் சிறு காலை தடவு அழிவில் குங்கிலிய புகை கூட்டு என்றும் காட்டி அப்படின்னு தேவாரத்துல இன்னொரு பாட்டுல வருது. அப்ப வழிபாட்டுல கொட்டு, 5 வகையான வாத்தியம், பஞ்சவாத்தியம், அது எல்லாங்கிறது உங்களுக்கு நீங்க அதுலயே கிடைக்கிற பெருமக்கள். அதனால என்னன்னா கொட்டு, ஆட்டு,
பாட்டு. நிருத்த கீத வாத்தியம், சமஸ்கிருதத்துல இதுக்கு பேரு நிருத்த கீத வாத்தியம்னு பேரு. இதெல்லாம் ஒரு கோயில்னா இருக்கும். அதுக்கு ஒரு நாயனார் வர்றாரு, அதுக்கு தோல் வாறு இதெல்லாம் கொடுக்க ஒருத்தர் வர்றார். அவர் கதை பின்னால் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இப்படி ஒரு வழிபாட்டிலே புகை பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. என்ன ரொம்ப முக்கியம், சடங்கு சம்பிரதாயம்னா எதோ செய்யணுமேனு செஞ்சிடக்கூடாது. ஆர்வத்தோட ஒன்று செய்யணும், விரும்பி செய்யணும். அந்த விதிப்பயன் இருக்கணும் அவங்களுக்கு. இதெல்லாம் அப்பர் சுவாமி நினைவுபடுத்துறார். பெரும்புலர் காலை மூழ்கி, மார்கழி மாதம் நீராட்டு தான் முக்கியம். மார்கழி மாசம் மட்டும்தான் அப்படி நீராடணுமா? இல்ல, எல்லா நாளும் அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன நீராடணும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்புல கட்டி எப்படி? ஆலைப்படு கரும்பின் சாரே போல அன்னிக்கும் அஞ்செழுத்தின் நாமத்தான். கரும்பு ஒப்பானை கரும்பினின் கட்டியைங்கிறார். அரும்பு ஒப்பானை அறத்துறை மேவிய சுரும்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவது. அதனால இந்த அருமையான பணியை செய்யறாரா தூபம். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன்னா சொன்னவரை நான் நன்றியோடு நினைத்து கொள்ளணும். திருவாலங்காட்டிலே மார்கழி திருவாதிரை பேரபிஷேகம் நடைபெறும், திருமஞ்சனம். அந்த காலத்துல கூவம் சம்பந்த முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரியவர், நல்ல படிச்சவர். அவர் சபையில இருந்தாருன்னா பாட்டு பாடுறவங்களுக்கும் பேசுறவங்களுக்கும் ஜுரம் வந்துடும். அவரு முன்னால யாரும் பாடி பேசி பேர் வாங்க முடியாது, அவ்வளவு பெரியவர். அவரை பத்தி நிறைய சொல்லணும், நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அவர் தான் ஒரு முறை இந்த செய்தியை சொன்னார். இந்த பஞ்சபூதங்களோடு தொடர்பு படுத்தி இந்த வழிபாடு இப்படி செய்ய வேண்டும்ங்கிற செய்தியை சொன்னவர் இப்ப இல்லை, அவங்கெல்லாம் இல்லை. அதனாலதான் புத்தகங்கள் படிக்கிறத விட நேரா கேட்கறது, அத அவ்வளவு ஒரு நேரா கேட்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நம்ம சித் சபாமணி கூட நிறுவனர் ஐயா திருஞானம் ஐயா அவர்கள் திருவருட் சமூகத்திற்கு ஒரு கரவொலி எழுப்பி நம்மளாம் நன்றி செலுத்தணும். வீட்டில் இருந்ததெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? புத்தகம் எடுத்து படிக்கலாம். அதனாலதான் கற்றலில் கேட்டலே நன்று, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வாயை கொடுத்துடக்கூடாது, மாட்டிப்போம். ஆனா காதை கொடுத்தா மாட்டிக்க போறது இல்லை. ஏன் காதை கொடுத்த? யாராவது சண்டைக்கு வர முடியுமா? ஆனா வாயை கொடுத்தா விட்டுருவாங்களா? உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. யாகாவார் ஆயினும்னா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதனால இந்த குங்குலியத்தை தூபமா இடுற பணியை செய்தார் அப்படிங்கிறது. இடும் பணி தலை நின்றுள்ளார், அதுதான் முக்கியம். ஏதோ அப்பப்ப போறப்ப சுவாமிக்கு தூபம் போடுற கதை அல்ல. அவர் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், இலக்கு, லட்சியம்னா என்னன்னா தூபம், குங்குலிய தூபம் போடுறதுதான் அவருடைய இலக்கு.
கங்கை நீர் கலிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்கிலிய தூபம் பொலிபுறப் போற்றி செல்ல அங்கு அவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகர்க்கு தாம் முன் செய்பணி தவாமை வைத்தார். எப்பவுமே தேர்வு வைக்காம பரீட்சையில பாஸ் பண்ண முடியுமா? இல்லையா? அது மாதிரி வேலை பார்க்காம சம்பளம் வாங்க முடியாது. வேலை பார்க்காம உழைக்காம வாங்கினா அதுக்கு பேரு கையூட்டு, லஞ்சம். அது வர்ற மாதிரி வந்து ஒரு நாளைக்கு அது வேலையை காட்டிட்டு போயிடும் இல்லையா? அதனால உழைச்சு சம்பாரிச்ச காசுன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை இல்லையா? அப்படி இவர் கடுமையான உழைப்பாளி, செல்வந்தர். ஆனா இறைவன் எப்பவுமே சோதித்து தானே அவர் அருள் செய்வார். அதனால என்ன பண்ணாரு, வறுமையை கொடுத்துட்டார். சாதாரண வறுமை இல்லை, அவர் மட்டும் வறுமையில் இல்லை, அவரோட மனைவி மக்கள் குடும்பத்தில் இருக்காங்க, வறுமையில் அடிபடுறது அது வேற. அவர் ஒரு பெரிய சுற்றம், அவருக்கு அவ்வளவு பேரையும் அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கே இல்லைங்கிற போது சுற்றத்தாரும் பாதிக்கப்படுவாங்க, அவரை சார்ந்து வாழ்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அத சொல்றாரு. இளம்பாடு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் தமிழ்ல. இளம்பாடு நாணுத்தரும் என்று இலக்கியம். இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நல் நிலம் முற்றும் விற்றும், நிலமெல்லாம் வித்துட்டாரு, நாடிய அடிமை விற்றும். அவரு பக்கத்தில் இருக்கிற பணி செய்கிற அந்த காலத்துல என்னன்னா இல்லத்தில் இருக்கிற ஆடு மாடு மற்ற இதெல்லாம் ஏவலாளர்கள் கூட இருந்தா கூட அவர்களை எங்கிட்ட வேலைக்கு வச்சுக்க முடியலப்பா, நீ பக்கத்து வீட்டுல இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போன கூட அனுப்பிச்சிட முடியும் இல்லையா? என்ன செய்ய முடியும்? அதனால இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நல்நிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பல்நெடும் தனங்கள் மாள பயில் மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். யாது ஒன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி பேதூறு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார்தாம். யாரு? அந்த அம்மா, அவருடைய மனைவி. கணவனார் கலையனார்கை கோதியில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். குற்றமற்ற தாலி, சாதாரணம் இல்லை. பயிரை பாதுகாக்கணும்னா வேலி, ஆற்றுக்கு கரை, கரையை எடுத்து கட்டி உயர்த்தி கட்டி இருக்கணும். ஏரி கரை உடைஞ்சு போனா என்ன ஆகும்? அது மாதிரி வேலியே பயிரை மேயுதுங்கிறோம். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு தாலி தான் முதன்மையானது. அப்படிப்பட்ட தாலியை சொல்ற போது கோதுன்னா குற்றம், குற்றம் இல்லாத மங்கள நூல், நூல்ல தான் கட்டிக்கணும் தாலியை. எப்பவுமே வசதி இருக்குதுங்கிறதுக்காக செயின்ல போட்டுக்கூடாது. அந்த கயிறு கழுத்துல இருக்கு, மஞ்சள் கயிறு. அதனால இப்பெல்லாம் திருமணத்திலேயே கூட செயினோட சேர்த்து தாலியை அப்படி மாற்ற முறை வந்துட்டு, எதுக்கு முடி போடுறோம், எத்தனை முடி போடுறோம், அந்த முடிக்கு என்ன விளக்கம், இதெல்லாம் அடியன் தம்பி நாங்கள்லாம் போய் நிறைய திருமணங்கள்லாம் நடத்தி வைக்கிறோம் இல்லையா? நாங்கள்லாம் விளக்கம் சொல்லுவோம் அந்த மாதிரி நேரங்கள். அதனால அந்த கோதியில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும். எத்தனை வறுமை வந்தாலும் ஒரு பெண் கழுத்தில் இருக்கிற திருமங்கல நான் தாலியை கழட்டக்கூடாது. கூட ஒரு கயிறு மாத்துற போது கூட இன்னொரு கயிறை ஒரு மஞ்சள்ல கட்டி போட்டுக்கிட்டு அப்புறம் தாலியை எடுத்து இது பண்ணுவாங்க. சில நேரம் இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டிக்கிட்டாக்கா, கணவனாருக்கு ஒரு ஆபத்து, கணவனாருடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும், இறைவா என் கணவனாருடைய உயிரை மீட்டு கொடு, கணவர் நல்லா இருக்கணும், உனக்கு நான் அவருடைய தாலி, அவர் கட்டின தாலியை உனக்கு காணிக்கையா தர்றேன்னு தாய்மார்கள் வேண்டிக்கிட்டு போய் திருப்பதியில பாத்தீங்கன்னா தங்கமா கிடைக்கிறது பூரா தாலியா தான் இருக்குது. பல கோயில்கள்ல அதுதான். உண்டியல்ல இருந்து எடுத்தா என்ன இருக்கும்? காயின்ஸா போடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்ல பார் கொண்டு போய் போடுறாங்களா, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பெரும்பாலும் என்ன போட்டிருப்பாங்கன்னா தாலி. அப்ப என்ன செய்வாங்க? கழுத்துல மஞ்சள் கயிறுல ஒரு மஞ்சள் கிழங்க கட்டிக்கிட்டு
போட்டுட்டு அப்புறம் புதுசா ஒரு திருமங்கலம் நான் செஞ்சு போட்டுக்கிறது. இது ஒரு மரபு இல்லையா? அதனால கோதியில் மங்கள நூல் தாலி கொடுத்து கொள்ளும், என்ன கொள்ளும்? நெல் கொள்ளும்னார். நெல் கொண்டு வாங்க. அந்த காலத்துல கடையில எல்லாம் அரிசியா நேரா வாங்கல, நெல்லு தான் வாங்கினாங்க. அவங்களே குத்தி உலையிலிட ஊரடங்கும். நெல்ல கை குத்தல் அரிசி. அந்த காலத்துல பெண்கள் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருந்ததற்கெல்லாம் காரணம் என்னன்னா, எனக்கு தெரிய நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். என் தாயாரே நெல்லு குத்தி அரிசி எடுத்து ஆட்டுக்கல்ல மாவு உருப்புறதா இருந்தாலும், எந்திரக்கல் சுத்துறதா இருந்தாலும், எனக்கு தெரிய மிக்சி, கிரைண்டர், துணி துவைக்கிற மிஷின் இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்துல, இன்னும் சொல்ல போனா நான் சிறு வயசுல இருக்கையில டியூப் லைட்டே சரியா பார்க்க முடியும். ஒரு வீட்டுல டியூப் லைட் எரிஞ்சா அவங்க என்னமோ பெரிய வசதியானவங்க மாதிரி தெரியும். ஒரு அப்ப பெரிய ரேடியா போட்டி அவ்வளவு பெருசு இருக்கும் பாத்தீங்கன்னா, குலாப் உள்ள விளக்கு எரியும். அதுல ஒரு பாட்டு கேட்டா அவங்க வீட்டுல ரேடியா இருக்குதுன்னா ஒரு பெரிய வீடு அப்படின்னு இருந்த காலமெல்லாம் போய் இப்ப இன்னைக்கு என்னன்னா உலகமே இதுக்குள்ள வந்துட்டு இல்லையா? எல்லாமே இது இல்லாத இல்லை இப்ப. அதனால இந்த பணிகள் எல்லாம் செய்யறதுனால உடம்பு ஆரோக்கியம் தாய்மார்களுக்கு. அதனாலதான் திருவாசகத்துல பூவல்லி கொய்தல் இல்லையா, திருவுந்தியார், திருப்பொற்சுண்ணம் தான் இடிக்கிறது இல்லையா? வையகமெல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யெனும் மஞ்சளை நிறையாட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான்னு பாடுறாரு இல்லையா? ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே இல்லையா? அப்ப என்னன்னா இன்னைக்கு என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க, வேற தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி போச்சு. அதனால மிக்சியும் வேணும், கிரைண்டரும் வேணும், துணி துவைக்கிற மிஷினும் வேணும். இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம வாழவே முடியாது. ஒரு காலத்துல நம்ம நடந்து தான் போவோம். இப்ப நான் சைக்கிள் வந்தது, சைக்கிளுக்கு அப்புறம் டூ வீலரு, இப்ப காரு ஆடம்பரமான பொருளே இல்லை. அவசியமா எல்லாரும் கார் வச்சுக்கணும். இத்தனையும் வேணும். இப்ப நான் இதெல்லாம் மரபுக்காக பாரம்பரியம் பாதுகாப்பதற்காக சொல்லுகிறேன். வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த மாதிரி பணிகள் மகளிர் செய்வது நல்லது. முடியல இதெல்லாம் வச்சுக்கிறத, அதை ஏதோ ஐயா சொன்னாருன்னு தவறா எடுத்துக்காதீங்க. தாய்மார்கள்லாம் என்னடா இது நம்ம புராணம் கேட்க வந்து ஐயா இதெல்லாம் சொல்றாரு, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா வாங்கி தருவாரோ வாங்கி தர மாட்டாரோ. இப்ப எங்க 2 பேத்தி என்ன சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? இவரெல்லாம் மேடையில இதெல்லாம் பேசுவாரு, இவர் வாங்கியே தர மாட்டாரு, துணியை எங்களை தான் துவைக்க விடுறாரு. இதெல்லாம் அவங்க இப்ப மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெல் கொள்ளும், நெல்லு தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தாயார் கடைசி வரைக்கும் நோயே இல்லை, என் தகப்பனாருக்கு நோயே இல்லை. காரணம் அந்த காடு கழனியில வயல் வாய்க்கா எல்லாம் வேலை செஞ்சு அத்தனை வேலையும் செஞ்சதுனால அவங்களுக்கு சுகர் வரல, பிபி வரல, எந்த வியாதியும் இல்லை, ஊசி போடல, நல்லா இருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு அத்தனையும் இருக்குது. நான் என்ன பண்றது? எங்க துணைவியாருக்கு இருக்குது. அப்ப சரியா உழைக்கலன்னு தெரியுது. அதனால இருந்தேன் நோய்க்கு விருந்தாயேனாரு மாணிக்க வாசக பெருமான். வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்ம மாணிக்க வாசகர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. நோயாளிங்கிறவன் ஒருத்தன் விருந்தாளியான். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா வாங்க உட்காருங்க, காபி சாப்பிட்றீங்களா, மலேசியா சிங்கப்பூரா இருந்தா என்ன தண்ணி சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. நான் முதல்ல போனப்ப பயந்துட்டேன், என்ன தண்ணின்னு, பீரோ பிராந்தியோ விஸ்கியோ ஒயினோன்னு. அப்புறம் டீ தண்ணியா காபி தண்ணியானாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் உயிர் வந்தது. அதனால இப்போ கூட போயிருந்தேன்ல சிங்கப்பூர் மலேசியா தான் போயிருந்தேன் சஷ்டிக்கெல்லாம். அதனால எதற்கு இதை சொல்ல வருகிறேன்னா, ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள உபசரிக்கிற மாதிரி இந்த நோய்ங்கிற விருந்தாளிக்கு விருந்து எதுன்னு இந்த உடம்பு தான். கண்ணுக்கு வந்தா கண்ணை தின்னுது, காதை தின்னுது, உடம்புல ஒவ்வொரு உறுப்பா தின்னுது. கேன்சருங்கிறான், புற்றுநோய்ங்கிறான் இல்லையா? இருந்தேன் நோய்க்கு விருந்தாயிங்க. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு இது. அதனாலதான் நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியன் காயத்தை ஓர் நொடிக்குள் பொக்கி உன் போர் ஊரையா உன் சீரடிக்குள் வைப்பாய் தெரிந்துன்னு நம்ம சிதம்பர சுவாமி பாடுறாங்க. சரி, இப்ப நெல் கொள்ளும் அப்படின்னு சொன்னார். சரி, இவர் வாங்கிட்டு திருமங்கல நான் எடுத்துக்கிட்டு கடத்தெரு போறார். கடத்தெருவுக்கு அந்த காலத்துல பேரு அங்காடி. ராத்திரியில் இருந்தா அதுக்கு அல்லங்காடி, பகல் நேரம் இருந்தா நாளங்காடி. இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல வரும். அல்லங்காடி, நாலங்காடி.
நாளங்காடி, நாள் நாள் அங்காடி, அல் அங்காடி. கொஞ்சம் உச்சரிப்பு மாறினா பொருள் மாறி போயிடும் இல்லையா? விரும்பினல் விளக்கு தூபம்னு சொல்றதுக்கு பதிலா விரும்பினல் விளக்கு தூபம்னு பாடினா விளக்கேத்தாதேன்னு அர்த்தம் ஆயிடும். ஒரு ஒரு சின்ன உச்சரிப்பு அர்த்தமே மாறி போகும் இல்லையா? இல்லக விளக்கதுன்னா, இல்லக விளக்கு, விளக்குன்னா வெவ்வேறு அர்த்தமெல்லாம் வந்துடும். அப்புறம் இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கு அது ஜோதி உள்ளது, பல் அக விளக்கு அது பலரும் காண்பது, நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே. கொஞ்சம் உச்சரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொல் அப்படிங்கிறதுக்கும் கொள் அப்படிங்கிறதுக்கும், கொள்க அப்படின்னா வாங்கிக்கன்னு அர்த்தம், கொள்கன்னா ஆள முடிச்சிருன்னு அர்த்தம் இல்லையா? சின்ன ஒரு எழுத்து உச்சரிப்புல மாறுது, பொருளே மாறுது. சரி, அதனால நெல் கொள்ளும், கொள்ளும் அப்படின்னா நெல் கொண்டு வாங்க. அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வான் அவரும் போக. அந்த நேரம் பாருங்க, ஒப்புயில் குங்குலியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர் வந்து உற்றான். இப்போது என்கொள் என்றார்க்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்பர் முகமலர்ந்து இதனை சொன்னார். ஆறு செஞ்சடமையில் வைத்து அங்கனர் பூசைக்கான நாறு குங்குலியம் கீதல் நான் இன்று பெற்றேன், நல்ல பேரு மற்ற இதன் மேல் உண்டோ. இந்த இடம் தாங்க டாப், அருமை. அதாவது வறுமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கு. அவர் மட்டுமா, குடும்பம் சுற்றம் எல்லாம், குழந்தை குட்டி எல்லாம். குங்குலியத்தை பார்த்தாரு, இது கிடைச்சிட்டா. வணிகனா வந்தவர் யாருன்னா அமிர்தகடேஸ்வரர் தான், சுவாமி தான் வந்தார். காட்சி எப்படி வர்றாரு பாருங்க, எந்த வடிவத்துல வர்றாரு பார்த்தாரா? பேரு இதன் மற்ற உண்டோ, பேரு இதன் மேல் உண்டோ. இதே தொடர கண்ணப்ப நாயனாருக்கு பயன்படுத்துறாரு. இந்த வரி பாத்தீங்கன்னா அங்க கண்ணப்ப நாயனுடைய சரித்திரத்துல 834வது பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இதே வரி அங்க நீங்க பார்க்கலாம். எப்படி? பேரு இனி இதன் மேல் உண்டோ, பிராந்திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தம் கண் கிடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள்கள் செய்தார். அதே மாதிரிதான் இந்த தொடர் பாத்தீங்கன்னா, பேரு மற்ற இதன் மேல் உண்டோ, பெறா பேரு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என் என்று உரைத்து எடும் விருப்பின்மிக்க. உடனே போனாரு, அந்த திருமங்கல நானை கொடுத்தாரு, மூட்டையை வாங்கினாரு, நேரா வீட்டுக்கு வரல, கோயிலுக்கு போயிட்டாரு. எவ்வளவு சொல்றாரு, விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று. ரொம்ப ஆசை, கிடைக்காத பொருள் கிடைச்சிருச்சு, அதை கொண்டு போய் உரிய நேரத்துல சேர்த்துடணும். எங்க உக்ரானம் அப்படின்னு பேரு, கோயில்ல சுவாமி பூஜைக்குள்ள பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு உக்ரானம்னு பேரு. அதுக்கு ஒரு அதிகாரி இருப்பார். தர்மபுரத்து ஐயாவோட அப்பாவுக்கு அதுதான் வேலை. தர்மபுரம் சுவாமிநாத ஐயா இருந்தாரு, அவரோட தகப்பனார் ஒரு பெரிய ஜமீன்ல பணியில் இருந்த போது அந்த கோயில் திருப்பூவனூர் சுவாமி கோயில், அந்த கோயிலுக்கு உள்ள பூஜை பொருட்கள் எல்லாம் அந்தந்த காலங்களுக்கு கொடுக்குற பணியை அவர் செய்வார். இந்த உக்ரானத்துல அப்பப்ப வெள்ளை கட்டி குறைஞ்சு போயிடுமா. காரணம் என்னன்னா, நம்மால் சுற்றுவார். யாரு யாரு? கோபால். தர்மபுரத்தையாவோட இளமை பேர் என்ன? கோபால். அவரே அவ்வளவு பெரியவர் இல்லையா? அவரோட வரலாறு சொன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். நம்ம காலத்துல வாழ்ந்தவர், நம்ம எல்லாம் பார்த்து தரிசிக்க கிடைத்த பெரிய மகானவர், சித்தர், திருமுறை சித்தர் அவர். ஆகையினாலே இப்ப இந்த கொண்டுட்டு போய் நேரம் எங்க கோயில்ல விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் நம்மையாடும் ஒருவர்தம் பண்டாரத்தில். அதுக்கு அழகான தமிழ் பேரு பண்டாரம். மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே, திருவாசகம். அதனால அடைபுற ஒடுக்கி எல்லாம் அயர்த்து எழும் அன்பு உங்க சடையவர் மலர்த்தாள் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பு இல்லார். இப்படி இந்த நிகழ்வு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரம் அவருடைய வீடு, அவர் மனைவி மக்கள் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் போய் வறுமையில எப்படி இருந்திருப்பாங்க, அந்த வீடு எப்படி சோகமா இருந்திருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப திடீர்னு ஒரு மாற்றம் அங்க நடக்குது, மேஜிக் மாதிரி. அன்பர் அங்கு இருப்ப யாரு?
நம்ம கலையர். நம்பர் அருளினால் அழகை வேந்தன் குபேரன் நேரம் வந்துட்டான். யார் வீட்டுக்கு? கலைநாயனார் வீட்டுக்கு. தன்பெரு நிதியம் தூர்த்து, குபேர சம்பத்து, சங்க நிதி, பதும நிதி, கற்பக விருட்சம், காமதேனு, என்னென்னலாம் சிந்தாமணி எல்லாம் என்ன செல்வம் தருமோ அதை விட மிகையான செல்வத்தை கொண்டு வந்து இவர் வீட்டுல தூர்த்துன்னாரு. வைக்கல, இந்த லாரியில டிப்பர்ல மண் அடிக்கிற மாதிரி கொண்டாந்து அடிக்கிறாராம். காசுக்கு பணம், செல்வ, நெல். அதுலயும் பாத்தீங்கன்னா வெறும் காசும் பணம் நவரத்தினமா வச்சா சாப்பிட முடியுமா? நெல்லு கொடுத்தார். எப்படி குண்டையூர் கிடார் எப்படி சுந்தரருக்கு நெல்லு கொடுத்தாரோ அது மாதிரி நெல்லை கொடுத்தார். நெல்லு மட்டும் கொடுத்தா போதுமா? மற்ற எல்லா பதார்த்தங்கள்ல இருந்து அவ்வளவும் அடுத்த வேளை சமைச்சு வந்த உடனே சாப்பிட்றதுக்கு என்ன உண்டோ அவ்வளவையும் கொடுத்தார். அப்படி கொடுத்தாருங்கிறத சொல்றாரு. தன்பெரு நிதியம் துர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொறியில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட. எங்காவது இந்த புதுமனை பூவிழா நடத்த நான் திருச்சிட்டம்பலம் எல்லாம் போனா அந்த வீட்டுல புதுமனை பூவிழா நம்ம தர்மபுரத்து ஐயாவோட நினைவா சொல்லுவோம். எப்படின்னா, தர்மபுரத்து ஐயா வந்து குன்றத்தூர்ல ஒரு இடம் வாங்குறாரு, ஒரு பழைய வீடு வாங்குறாரு, குடி போறாரு. போனோடனே அவருக்கு பல ஆயிரம் பாட்டு தேவார திருமுறைகள் தெரிஞ்சிருக்கலாம். புது வீட்டுக்குள்ள போனோடனே முதல் பாட்டு நம்ம தேவாரம் சொல்றதா, திருவாசகம் சொல்றதா, திருவிசைப்பா சொல்றதா, திருமந்திரம் சொல்றதா, எந்த பாட்டை சொல்றது, திருப்புகழா, என்னன்னா அவருக்கு ஒரு தடுமாற்றம் மாதிரி வந்து உடனே சேக்கிழார் மண்ணுக்கல்லவா வந்திருக்கிறோம், குன்றத்தூர் அல்லவா, அப்ப சேக்கிழார் சுவாமி வாக்கல்லவா சொல்ல வேண்டும். அதுக்கு பொருத்தமான பாட்டுன்னா குங்குளிய கலையநாயனாருடைய வீட்டுக்குள்ள யார் நுழைஞ்சா? குபேர. என்னென்னலாம் கொடுத்தான் அதே மாதிரிதான் தர்மபுரத்தார் ஐயாவோட வீட்டுல தலகாணி உரையில போனோம், அடுப்படியில போனோம், அங்க போனோம், இங்க போனோம், காசு அவ்வளவு, துணிமணி, ஏகப்பட்ட செல்வம் அவர் வீட்டுல. இங்க எப்படி தூர்த்தாரோ அது மாதிரி அவர் வீட்லயும் தூர்த்து தான் வச்சிருந்தாரு. கடைசி காலத்துல திருச்சிற்றம்பலம் அவருக்கு ரொம்ப அணுக்க தொண்டன். யாருக்கு? தர்மபுரத்து ஐயாவுக்கு வீட்டுக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாமே அங்க போக வர ஐயாவுக்கு பணியோட செய்வாங்க. அது மாதிரி அப்ப இந்த தன்பெரும் செல்வம் என்ன பண்ணாரா? நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரு நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொறியில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட. இந்த பாட்டை தான் முதல்ல பாடினேன். எங்க அவரோட கட்டின இந்த வீடு. இப்ப அந்த வீடு இடிச்சுட்டு இப்போ ஒரு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டியாச்சு. இப்ப அங்க கட்டிட்டாங்க, ஒன்னும் திறப்பு விழா பண்ணல. ஆக மற்ற அவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் அயர்வோர துயிலும் போதில், இது ராத்திரி நேரம், நல்தவ கொடியனார்க்கு கனவிடை நாதன் நல்க தெற்றென உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார். உடனே அந்த அம்மா கனவுல போய் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருன்னு சொன்ன பின்னால அவங்க எழுந்து ஆஹா பெருமான் இவ்வளவும் செஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. கொம்பனார் இல்லமெங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்போரின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள. இங்க தாங்க கவனமா கேட்கணும். நம்ம நெல்லு தான் கொடுப்பாங்க, நெல்லு வாங்கி தான் குத்தி சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்குங்கிற கதையெல்லாம் இருக்கு காளமேக புலவர் பாட்டுல. அவர் சொல்லுவாரு, காளமேக புலவர் என்னன்னா, கத்துக்கடல் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி, அதாவது நெல்லு வந்துன்னா அதை குத்தி உலையிலிடணுமா, அரிசியை வந்து குத்தி தான் உலையிலிடணும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அரிசியே கொடுத்துட்டாரு சுவாமி. ஏன்னா காலதாமதம் ஆகுது. நெல்லை மட்டும் கொடுத்து என்ன பண்றது, பசியோட வருவாரு கணவர். அதனால பாருங்க பாட்டுல எவ்வளவு எச்சரிக்கை. அரிசியும் முதலாயுள்ளன்னா பருப்பு வேணுங்கிற அத்தான பொருளும் சேர்ந்து போச்சு. உள்ள எம்பிரான அருளாம் என்று இருகரம் குவித்து போற்றி தம் பெரும் கணவனார்க்கு திரு அமுது அமைக்க சார்ந்தார். நேரா அத ஸ்டோர் ரூமுக்கு போகல, அதாவது காசு பணம் வைக்கிற பாதுகாப்பு அறையில போய் பார்க்கல, அடுப்படிக்கு அரிசி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். தம் பெரும் கணவனார், அவரு பட்னியோட இருக்கக்கூடாது. அதனால திரு அமுது அமைக்க, சாதாரண அமுது இல்லை இது, திரு அமுது அமைக்க சார்ந்தார். அப்ப காலனை காய்ந்த செய்கை காலனார் கலையனாராம் ஆலம்மன் உடைய சிந்தை அடியவர் அறிய மாற்றால் சாலனி பசித்தாய் உந்தன் தடநடு மனையில் நன்னி
பாலினின் அடிசியில் உண்டு பருவரல் ஒழிகை என்றார். நம்ம சுவாமி என்ன பண்ணாராம் திருக்கடவுர்ல கலையரை பார்த்து சொல்றாரு, சாலனி பசித்தாய். சாலங்கிறது உரிச்சொல். சால ஒரு தவ நனி கூர் களி மிகல்ங்கிறது இலக்கணம். மிகுதி பற்றி வருகிற ஒரு உரிச்சொல். நீயா இலக்கணம் பாடமெல்லாம் நடத்தாதீங்க, ஏன் நாங்கள் பள்ளிக்கூடத்துலயே அதையெல்லாம் ஒழுங்கா படிக்க மாட்டோம்பாங்க பசங்க. அதனால என்னன்னா, சால நீ பசித்தாய். இது யார் சொல்றா? அமிர்தகடீஸ்வரர் சொல்றாரு. உந்தன் தடநெடு மனை, இப்ப சாதாரண வீடு இல்ல, தட நெடு மனையில் நன்னி பாலின் இன் அடிசில், பார்ச்சோறு பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக, பசிப்பினி தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. உடனே அவர் நேரா அங்கிருந்து என்ன பண்றாரு, கைதொழுது இறங்கி கங்கை அனைவுனல் சென்னியாதம் அருள் மறுத்து இருக்க அஞ்சி, அவருக்கு வீட்டுக்கு வர ஆசை இல்லை, சாப்பிட போன்னு சொல்லிட்டாரு சுவாமி. தடுமாறுறாரு. சாமி சொல்லிட்டாரு, மீறி நம்ம இங்க இருக்கலாமா? போன்னு சொன்ன பின்னால அவரே போ, உன் வீட்டுக்கு போ, தட நெடு மனைக்கு போன்ட்டாரு. நீ போய் சாப்பிடுன்ட்டாரு. அதுவும் பாலின் இன்னும் அடிச்சல் சாப்பிடுன்ட்டாரு. இதுக்கு மேல நம்ம அவருடைய உத்தரவை மீறி இங்க இருக்கக்கூடாது. இவருக்கு என்ன இங்க இருக்கணும்னு தான், எங்க கோயில்ல தான். உடனே அது சேக்கிழார் சாமி எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க, என்ன உளவியல் ஞானம் நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு. சங்கரன் கோயில் நின்று மலைநிகர மாடவீதி மருங்குதம் மனையை சார்ந்தார். அதாவது அருள் மறுத்து இருக்க அஞ்சி, அந்த தொடர் ரொம்ப அற்புதமான வரி அது. உடனே இல்லத்தில் சென்று புக்கார், வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். இரு நிதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்று, அவ்வளவு செல்வம், திருமனையாரை நோக்கி, கொண்டாட்டின்னு சொல்லல, மனைவின்னு சொல்லல, இல்லாள்னு சொல்லல, எவ்வளவு புனிதவதியா எவ்வளவு உத்தமையா அந்த அம்மா இருந்திருக்கணும் இல்ல. திருமனைவிங்கிறார். திருமனையார் சாதாரணமான மனைவி இல்ல அந்த அம்மா, திருமனையாரை நோக்கி. அந்த அம்மா புருவமல்ல வில்லு மாதிரி இருக்குதான். ஏன்னா இதெல்லாம் திடீர்னு இவ்வளவு செல்லம் வந்தது, ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வில்லொத்தானுதலாய், நேர கேமரா ஜூம் பண்ணி காட்டுறாரு சேக்கிழார் சுவாமி. எப்படி கேமரா மூவ் ஆகுது அப்படியே. வில்லொத்தானுதலாய் இந்த விளைவெலாம் என்குல் அப்படின்னு கேட்கிற போது, அல்லொத்த கண்டன், இத்தனை நாளா வறுமையில இருந்தோம், திருநீலகண்ட பெருமான் இல்லையா, அவன் ஜோதி புலம்பு, இருள் மாதிரி நீலகண்டம், அது மாதிரி வறுமை இருந்தது. இப்ப என்னன்னா ஜோதி புலம்பு போல செல்வம் குவிஞ்சு போச்சு இல்லையா, அண்ணாமலை தீபம் போல. அதனால இப்ப அல்லொத்த கண்டன் எம்மான அருள் தர வந்தது என்றார். எப்படி தெரியும்? அவரே வந்து கனவுல சொல்லிட்டார் இல்லையா. அப்ப உடனே இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல, இப்ப இதெல்லாம் கம்ப்ளீட், இதான் அவருடைய வறுமை கிருமையெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சுது. அப்புறம் இந்த செல்வங்கள் எல்லாம் வந்தது. வழக்கம் போல பல தான தர்மங்கள், கோயில் வழிபாடு, குங்குலிய தூபம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல திருஞான சம்பந்த பெருமானை எழுந்தருளுகிறார், நாவுக்கரசரை எழுந்தருளுகிறார், அத்தனை அடியார்களுக்கு அமுது படைக்கிறார். இதெல்லாம் ஒரு புராணம் இல்ல. குங்குலி கலைய நாயனார் புராணம் சொல்லணும்னா குங்குலி கலைய நாயனார் புராணம் சொல்லணும், திருநாவூர் சுவாமி புராணம் சொல்லணும், திருஞான சாமி புராணம் சொல்லணும். இத்தனையும் சொன்னாதான் இந்த வரலாறு பூர்த்தி ஆகும். அவ்வளவும் சொல்லணும்னா இதுக்கே ஒரு 10 கூட்டம் எத்தனை வாழ்நாள் பூரா சொல்லிட்டு இருக்கலாம், வரையறுக்க முடியாது. அப்படி இருக்கிற இந்த நாள்ல எல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு செய்தி இவருக்கு கிடைக்குது. என்னன்னா, அடியார்களுக்கு சீருடை அடிசில் நல்ல செடுங்கரி தயிர் நெய் பால் ஆர்தரு காதல் கூற அடியவர்க்கு உதவும் நாளில், எல்லாருக்கும் குறைவில்லாத அமுது, அறுசுவை உணவு அவ்வளவும் கொடுத்து பணி செய்து கொண்டிருக்கிற நேரத்துல திருப்பனந்தாள்ல ஒரு பெண்மணி, தாடகைன்னு பேர். தாடகைன்னா ராமாயணத்துல வர்ற தாடகை அல்ல, இது தெய்வ மாது. அந்த தாடகை வேற, அவ அரைக்கை இல்லையா, இவ தெய்வ மாது. அந்த அம்மா நம்ம திருப்பனந்தாள்ல இருக்கிற சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்றதுக்கு, சுவாமி 2 கை எனக்கு போராது, எனக்கு ஒரு 16 கை இருந்ததுன்னா சோடசோபச்சாரம் 16 வகையான உபச்சாரங்கள் பண்ணணும் சுவாமிக்கு, அதனால எனக்கு 16 கை கொடுன்னு கேட்டாரு. சுவாமியும் கொடுத்துட்டார். யாருக்கு?
அந்த பெண்ணுக்கு. இந்த 16 கரங்களால பூஜை பண்ணிட்டு அப்புறம் நிறைவா சுவாமிக்கு அஷ்டபுஷ்பம் சாத்துறது, இந்த மாலை சாத்துறது இதெல்லாம் செய்யற போது இந்த அம்மா என்ன பண்ணா, 2 கரங்களால மாலைய தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு அடுத்துன்னு பாடுவாரு. அது மாதிரி அந்த தொடுத்த மலரா இருக்கிற மலர் மாலையை சுவாமிக்கு நல்ல உயரமா இருப்பார் சுவாமி. செஞ்சடையப்பர், வடமொழியில அருணஜடேசர்னு பேரு. இந்த மாலையை எடுத்து சுவாமிக்கு சாத்தணும். அப்ப சுவாமி எப்பவுமே சோதிக்கிறவராச்சே. பெண் அப்படின்னு சொன்னாலே இயல்பாவே பெண்ணுக்கு அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம் இந்த 4ம் முக்கியம். இதுக்கு விளக்கம் வேணும்னா நீங்க நலவெண்பா படிக்கணும். நம்ம பொன் விளைந்த களத்தூர் புகழேந்தியார், அதே மாதிரி நைடதம், புலவர்க்கு ஔடதம்னு பேரு. அந்த மாதிரி நூல்கள்ல இந்த நாற்குணம்ங்கிறதுக்கெல்லாம் அருமையா விளக்கம் சொல்லுவாங்க அந்த ஆசிரியர்கள். அது நலதமயந்தி வரலாற்றுல வரும். அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம். இதுல இயல்பாவே நாணம்ங்கிறது தான் பெண்மைக்கு அழகு இல்லையா? அப்படி இருக்கிற போது இந்த கட்டி இருக்கிற ஆடை மார்பில் இருந்து சரிய தொடங்குச்சு. உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்ம ஆடை என்னதான் ஒரு தாய் உறக்கத்தில் இருந்தா கூட மார்பு ஆடை விளைவிச்சுன்னா தன்னை அறியாம தன் காய் சரி செய்யும். எங்க போனாலும் தன்னுடைய ஆடையை சரி செய்யும். அப்ப இந்த ஆடை சரிஞ்சதுன்னா இந்த இவளுடைய வழிபாடை தரிசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருந்திருப்பாங்க. தேவர்கள், முனிவர்கள். ஒரு வழிபாடு நடக்கிற இடத்துல யார் யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஆடை சரிந்ததுன்னா ஆடையை இவ சரி பண்றாளா இல்ல மாலையை போடுவாளான்னு ஒரு பரீட்சை வச்சுது. எவ்வளவு பெரிய பரீட்சை! சாதாரணமா கேட்கறதுக்கே அச்சமா இருக்கு இல்லையா? ஒரு தாய்மைக்கு வைக்கிற பரீட்சை இது. உடனே சுவாமி அவ்வளவு மோசமானவரா என்ன? கருணையே வடிவானவர், தாயுமானவரா போனார். பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்துருக்கிறாருன்னு படிக்கிறோம். அப்படி கருணையே வடிவமானவர் இல்லையா? இருந்தாலும் அந்த அம்மாவுடைய பூஜையை, அவளுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்லணும். சாதாரண பெண் இல்லை. அதுக்காக என்ன பண்ணாரு, இந்த பெண் என்ன செஞ்சா, தன் ஆடை சரியறதையும் கவனிக்காம தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாளேன்னு சுவாமிக்கு மாலையை போட போனா சுவாமி உயரமான பானம் சரிஞ்சு ஆடையை நெகிழ விடாம காத்து அவரு தலை குனிஞ்சு மாலையை வாங்கிட்டார். அதனால அந்த கோயிலுக்கு பேரு தாடக ஈச்சரம்னு பேரு. ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் பாடுறார். அருமையா பஞ்சமம்ங்கிற தானேனை முன்படைத்தான் பண்ணது, அருமையான பண்ணது. அப்போ இந்த மாலையை வாங்கிக்கிற அப்படி சுவாமி வாங்கிட்டார். இதை அடையாளமா அப்படியே நின்று போச்சு. தாடகைக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. பல காலங்கள் அந்த சரிஞ்சு நிற்கிற பானம் அப்படியே இருக்கு. வர்றவங்க போறவங்கெல்லாம் அதே நிலையிலாம் வழிபாடு செய்யறாங்க. சோழ மன்னன் பார்த்தான், அதை நிமிர்க்க வேண்டும்னு தக்க சபதிகளை எல்லாம் வச்சு என்னென்னமோ செய்து பார்த்தான், முடியல. யானைகளை பட்டு கயிறு சாத்தி அதை சுவாமி இழுத்து நிறுத்தலான்னு பார்த்தான், எதுவுமே நடக்கலை. இந்த செய்தி நம்ம கலையருக்கு தெரிஞ்சுது. இப்ப கலையர் புறப்படுறார். செங்கண் வெள் ஏற்றின் பாகன் திருப்பனந்தாளில் மேவும் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கித்தன் வேளம் எல்லாம் பூட்டவும் நேர் நில்லாமை கங்குலும் பகலும் தேர கவலையுற்று அடங்கி செல்ல. அரசன் சுவாமி இப்படி இருக்குன்னா அந்த நாட்டை ஆளுகிற மன்னனும் ரொம்ப வருந்துறான். நல்நெறி கலையனார். உடனே நம்ம கலையருக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. நேராக திருப்பனந்தாள் சேர்றாரு. போன பின்னால என்ன சொல்றாரு, நிறைய பாட்டெல்லாம் இருக்கு. தேனலர் கொன்றையார்தும் திருமேனி பூங்கச்சி ஏய்ந்த மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருத்தலுற்றார். அந்த சுவாமிக்கு கட்டி இருக்கிற கயிறையும் தன்னுடைய கழுத்து குறவழிக்கு குரல் வளையோடு சேர்த்து அந்த கயிறையும் கட்டிக்கிட்டு, சுவாமி எல்லாரும் வழிபடணும், நீ நிமிரணும். அவரு எப்பேற்பட்டவர், சாதாரணமா
அவருடைய பெருமை சொல்லணும்னா நம்ம திருவெம்பாவை தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேயும்னு பாடுறாரு இல்லையா. அப்படிப்பட்ட அரும் பெரும் ஜோதி, எப்படி அரும் பெருஞ்சோதி இல்லையா. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், பேரு அறியாத பெருஞ்சுடர், சாதாரண சுடரா, பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறு அறியாமை உடம்புகின்றேன் என்கிறார் திருமூலர். உடனே கச்சை கட்டி இழுக்கிற போது சுவாமி என்ன பண்ணாராம், அப்படியே நன்னிய ஒருமை அன்பு, அந்த கான்ஸ்டிடியூஷனா ஆங்கிலத்துல சொல்ற ஒரு நெறிய மனம், ஞான சம்பந்தர் பெருமான் சொல்ற ஒரு நெறிய மனம் வைத்து உணர், அதுதான் முக்கியம். அந்த நன்னிய ஒருமை அன்பின் நார் ஒரு வாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்தவின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்தம் ஒருப்பாடு கண்டபோதே அண்ணலார் நேரே நின்றார், அமரரும் விசும்பில் ஆர்த்தார். தேவர்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடுறாங்களாக சுவாமி இவருடைய அன்புக்கு, அயரா அன்பின் அரண்களல் செலுமி, சைவ சித்தாந்தம் இல்லையா. அப்படிப்பட்ட அளவு படாததோர் அன்போடு அப்பர் சுவாமி பாக்கு, அப்படி இடையரா பேரன்பு சிவஞான சுவாமி பாக்கு, இதெல்லாம் நினைவுபடுத்தணும். அப்படிப்பட்ட அந்த அன்பினாலே அவர் நிமிர்ந்தார். கண்ணப்பருக்கு எப்படி கண் கொடுத்து அனுகிரகம் பண்ணாரோ, கண்ணப்பருடைய அன்புக்கு ஏகதேசமா நம்ம தருமை குருமணி அவர்கள் அவருடைய அன்பு எத்தகையதோ அந்த அன்புக்கு இவருடைய அன்பும் தொடர்பு பட்டு இருக்கிறதுங்கிறத அவருடைய ஆசி உரையில சாமி சொல்லுவாங்க தருமை குருமணி. அப்படி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இப்ப எல்லாரும் வணங்குறாங்க, சுவாமியை வணங்குறாங்க. சில பகல் அப்புறம் அவர் நேர திருப்பனந்தாளுக்கு வர்றாரு. திருப்பனந்தாள்ல உள்ள எல்லா மற்ற பகுதிகளெல்லாம் பார்த்து பரவி மூர்த்தங்களெல்லாம் தரிசித்து, வழக்கமாக ஒரு கோயில் வழிபாடுன்னா எப்படியெல்லாம் இருக்குமோ இயல்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். அதெல்லாம் பல காலம் இருந்து தரிசித்து அப்புறம் சில பகல் கழிந்த பின்பு திருக்கடவூரில் நன்னி, பழையபடி அவர் ஊருக்கு வந்துட்டாரு. நிலவுதம் பணியில் தங்கி நிகழும் நாள், அப்படி அவர் தங்கி இருக்கிற காலத்துல தான் தாண்டக சதுரர் தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரர் ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கர சுவாமியும் அடியார் உடை சூழ வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அமுது படைத்து அந்த அவர்களுடைய அருளாசி பெறுகிறாருங்கிற நிலையில் நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த அருமையான வரலாற்றிலே நாம் காண இருப்பது என்ன அப்படின்னா, முதல்ல நம்பியாண்டார் நம்பியுடைய உள்ளத்துல தாடக ஈச்சரம் தான் நிற்குது, கண்பொலி நெற்றியினான். அதில் அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கும் முதல்ல அந்த வரலாறை சொல்லித்தான் பாடுறார். அந்த அழகான கண்பொலி நெற்றியினான்கிற பண்ண இங்க செல்வியர் இருவரும் பாடுவாங்க. செல்வி மட்டுவார் குழலையும் மறுவார் குழலையும் இப்ப அந்த பாடல் பாடுறாங்க. இப்படி பின்னால் பாடு, அப்பதான் கண்பொதி நெற்றியினான் திகழ் கையிலோ வெண்மழுவான் பெண்குணம் கூருடையார் மிகு பீடுடை மானிடையார் மின் பொருள் மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூ தன் பொழில் சூழ்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. இன்னொரு தடவை பாடு. கண்பொலி பொலி நெற்றியினாள் திகழ் கையிலோர் வெல்மழுவான் பெண்குண கூருடையார் மிகு பீடுடை மாவிடையார் மின் பொருள் மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூ நன்பொழில் சூழ்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. சரி,
அதற்கு பிறகு ரொம்ப அழகா நம்முடைய கரும்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மேல் மேல் மிக்கு எடும் வெட்கை கூற ஒருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நீழல் சேர்ந்தார். சிவபத நீழலில் சேர்ந்தார். யார்? நம்முடைய குங்குலிய கலை நாயனார். அதனால தேன்னக்க கோதை மாந்தர் திருநெடுந்தாலி மாறி கூனல் தன் பிறையினார்க்கு குங்குலியும் கொண்டு உய்த்த பான்மை தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சாரர் மிக்க வன்புகள் வலுத்தலுத்தேன் என்று அடுத்து வருகிற மானக்கஞ்சாருடைய வரலாற்றுக்கு தோற்றுவாய் செய்கிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான நாள் நம்ம எல்லாம் திருக்கடவுருக்கு அழைத்து சென்றிருக்கிறார். பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிற்சபாமணி கூட நிறுவனர் ஐயா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் திருப்பனந்தாளுக்கும் திருக்கடவுருக்கும் நாம் பயணித்து திருத்தல யாத்திரையை இருந்த இடத்துல இருந்தே செய்து இந்த அருமையான பெரும்பேற்றினை பெற்றிருக்கிறோம். திருக்கடவுரை சிந்தை செய்தால் நீடித்த ஆயுள், நிறை செல்வம், அதோட அவனுடைய திருவடி பெற்றின்பம் எல்லாமே கிடைக்கும். அதோட அற்புதமான காட்சி திருத்தாடகை சிரத்தை நினைக்கிற பொழுது அந்த அற்புதமான எதெல்லாம் நமக்கு தடைகள், தடை விகற்பங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக தகர்த்தெறியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றிகளும் கைகூடுங்கிற குறிப்பும் நமக்கு திருத்தாடகை ஈச்சிரம் உணர்த்துகிறது. அந்த வகையில எல்லாம் வல்ல திருக்கடவுர் அபிராமி அம்மை உடனுரை அமிர்தகடேச பெருமான், அருள்மிகு பாலாம்பிகை அம்மை உடனாய கால சம்ஹாரமூர்த்தி உடைய பரிபூர்ணமான அனுகிரகம், மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய அற்புதமான அந்த குருவருளும், நம்முடைய குங்குலிக்கலைய நாயனாருடைய குருவருளும், தெய்வ செக்கிழார் பெருமான் பாடியிருக்கிற அவ்வளவு நாயன்மாருடைய அற்புதமான குருவருளும் திருவருளுமாக பல்கி பெருக எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய நம்முடைய சிற்சபா மணிக்கூடத்திலே எழுந்தருள் இருக்கிற அருள்மிகு சிற்சபாநாயகியுடனாய சிற்சபாநாத பெருமானை வணங்கி இந்த அளவிலே பொருள் செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மய அரங்கடோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு.